ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரஸ்டடாக ஆன்லைனில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணதுக்கு நான் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸாக அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? பேமெண்ட் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண ஒரு ½ hour to 1 hour கிரெடிட் ஆகிடும். இந்த ஒரு அப்ளிகேஷனில் நீ ஏர்ன் பண்ணது ரொம்ப ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? இதோட லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஆகும். இதில் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணது அது என்ன டவுட் இருந்தால் அதை டீட்டெயில் வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அப்ளிகேஷனில் உங்கள் சைனப் போனஸ் ஒரு 10 rupees கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீக்லி போனஸ்னு ஒரு 160 rupees உங்களால் கிளைம் பண்ண முடியும். டெய்லி வந்து செக்இன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்களால் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும். அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் காமனாக ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, இது 3 கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் மூலிமா டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனஸும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 800 டெபாசிட் பண்ணுங்கன்னா, எனக்கு போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 960 rupees கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக போனால் ஒரு 40 rupees ஆட் ஆகும். இந்த போனஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து காலியான அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1800 rupees கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா போனஸ் இருக்குது. நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்டு வித்ட்ரா பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். வித்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, இது 3 ரொம்பவே சிம்பிள், எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணல. இதில் எதுனா டவுட் இருந்தால் இந்த டீட்டெயில் வீடியோவை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அல்டிமேட் எய்ம் என்ன, ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுன்னா நாம் வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ ஏர்ன் பண்ணதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது, நம்ம எப்படி ப்ளே பண்ண போகுது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் மோஸ்ட்லி ப்ளே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 4 கேம் தான். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ட்விட்ச் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்கக்கூடிய கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைகர் விஸ் எலிஃபெண்ட்டும் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனும் சேம் கான்செப்ட், எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஸோ இது ரெண்டும் ரொம்ப சிமிலராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு டைகர் விஸ் எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேமை லைவாக ப்ளே பண்ணி ஷோ பண்ணுறேன். இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டைமிங் போயிட்டு இருக்கும். ஒரு 20 செகண்ட் பண்ணால் டைமிங் ஓடும். இந்த டைமிங் முடியறதுக்குள்ள அடுத்த அடுத்த வந்து நீங்கள் கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன விழுவும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று டைகர் விழுமோ இல்லை எலிஃபெண்ட் விழுமோ நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். இல்லை ரெட்டு விழுமோ ப்ளூ விழுமோ நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். நடுவில் டை வந்து என்ன, க்ரீன் கலர் வந்து என்னன்னா மேக்ஸிமம் விழாது. ஓகேங்களா? 10 டைமில் ஒரு டைம் தான் விழும். நீங்கள் ப்ரீவியஸ் மேட்ச்சு என்ன ரிசல்ட் விழுந்துருக்குன்னு செக் பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ரீவியஸ் மேட்சோட ரெக்கார்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே நோட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக என்ன விழுந்திருக்கு, எலிஃபெண்ட் விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் எப்போவுமே இதில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் பார்ப்பேன். ஓகேங்களா? லாஸ்ட் 5 மேட்ச் பாருங்கள். லாஸ்ட் 5ல் எது அதிகமாக விழுந்திருக்கு, 3 டைம்ஸ் விழுந்தது, டி வந்து 2 டைம்ஸ், எலிஃபெண்ட் தான் அதிகமாக விழுந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டை சூஸ் பண்ணி பெட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் ப்ளே பண்ணுவேன். அப்படி ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி ஒரு தடவை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு மணி மேனேஜ்மெண்ட் பிளான். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரிக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 5 இதை மேட்ச் பார்த்து எது அதிகமாக விழுந்துருக்குன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ 3 டைம் விழுந்துருக்கேன். டீ தான் நான் அடுத்த டைம் பெட் பண்ணுவேன். ஸோ அது லாஸ் ஆனால் நான் மணி மேனேஜ்மெண்ட் பிளானை ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் கான்செப்ட். நான் லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்கள் லைவாக நான் ப்ளே பண்ணி ஷோ பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் நம்ம ப்ளே பண்ணுவோம்.
ஸோ கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஓகே, 20 செகண்ட் டைம் போயிட்டு இருக்குங்களா? லாஸ்ட்டாக என்ன விழுந்துருக்கு? விழுந்துருக்கு. 5 மேட்ச்சில் எது அதிகமாக விழுந்துருக்கு? தான் 3 டைம் விழுந்துருக்கு. ஸோ நீங்கள் சிப்பு மாற்றி மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம். நான் 10ல் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும். 10 ருபீஸ் நான் பெட் பண்ணிவிட்டேன். இந்த சிப்பு கரெக்டாக இருந்தால் 10 இல்லை 20 ருபீஸ் பெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 டைம்ஸ் டேப் பண்ணணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். நான் வந்து என்ன சூஸ் பண்ணி ப்ளே பண்ணேன்? விழும் அப்படின்னு சொல்லிட்டு எலிஃபெண்ட் மேலே ப்ளேஸ் பண்ணேன். ஆனால் நமக்கு விழுந்தது விழுந்துருச்சு. ஓகேங்களா? நாம் வந்து லாஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பெட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டெல்லாம் அனலைஸ் பண்ண தேவை. லாஸ்ட்டாக என்ன விழுந்தது? தானே விழுந்தது. ஸோ மேலே இருந்தோம்னா 20 ருபீஸ் நான் பெட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும். எது மேலே நம்ம பெட் பண்ண போகணும்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வின் பண்ண வரைக்கும் அது மாதிரி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சப்போஸ் லாஸ் ஆனால் இப்போ பாருங்கள், நான் வந்து வின் பண்ணிட்டேன். 20 ருபீஸ் பெட் பண்ணும்போது எனக்கு 40 ருபீஸ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அடுத்த மேட்ச் ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஒரு டைம் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும். வின் பண்ண வரைக்கும்னா அந்த ட்ரெண்டை வந்து அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஏன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து பின்னாடி மெசேஜ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லெவல் ஃபார் ஆல் கேம்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு சிம்பிளாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இதில் எதனா ஒரு இது பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இதில் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணால் 10 ருபீஸ் பெட் பண்ணேன். சில வெப்சைட்டில் வந்து பண்ணால் நீங்கள் 1 ருபி கூட பெட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பெட்டு 10 ருபீஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் பக்கம் சைபர் ஆட் பண்ணிக்கலாம். 10, 20, 40 இப்படி ஆட் பண்ணிக்கலாம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து 10 ருபீஸ் பெட் பண்ணேன், லாஸ் ஆச்சு. செகண்ட் டைம் 20 ருபீஸ் பெட் பண்ணேன், இது வந்து வின் ஆச்சு. எனக்கு கிடைச்சது 40 ருபீஸ். நான் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 30 ருபீஸ். எனக்கு கிடைச்சது 40 ருபீஸ். ப்ராஃபிட் வந்து பண்ணால் 10 ருபீஸ். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ட்ரேடுன்னு அப்படின்னு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வின் பண்ண வரைக்கும் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நான் 20 ருபீஸ் பெட் பண்ண பார்த்தீங்களா, இதுவும் லாஸ் ஆகியிருந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் 40 ருபீஸ் பெட் பண்ணியிருப்பேன். இந்த பெட்டோட 40 இதுவும் லாஸ் ஆகியிருந்தால் 8 ருபீஸ் பெட் பண்ணியிருப்பேன். இதுவும் லாஸ் ஆகியிருந்தால் 160 ருபீஸ் பெட் பண்ணி இப்படி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணி போயிட்டு இருப்பேன். இப்படி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணி போகணும் அப்படின்னா உங்கள்கிட்ட மினிமம் ஒரு ஃபண்ட் லெவல் இருக்கணும். ஒரு 500 ருபீஸ் 1000 ருபீஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மணி மேனேஜ்மெண்ட் பிளானை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். மினிமம் ஒரு 8 லெவல் ஃபண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட்னா, நீங்கள் ஒரு டைம் வின் பண்ணாவே போதும். இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டும் ஒரே மேட்ச்சில் நம்ம சேர்த்து வின் பண்ணிடலாம். இதுதான் கான்செப்ட். நான் இதை வச்சு உங்களுக்கு லைவாக ஒரு சில மேட்ச் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்சில் பாருங்கள், இந்த விழுந்துச்சுன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணாதீங்க. டை வந்துச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதை வச்சு நம்மளால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்மளோட எய்ம் வந்து விழுமா விழுமா, இவ்வளோ தான் கான்செப்ட். அந்த டை விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெட் ப்ளேஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் சில மேட்ச் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், அதிகமாக விழுந்துக்கிட்டு ஸோ நான் வந்து எலிஃபெண்ட் மேலே ஒரு 10 ருபீஸ் பெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் அதிகமாக விழுந்துங்கிட்டு எலிஃபெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆனால் பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் வந்து லாஸ் ஆகிட்டேன். என்ன லாஸ் ஆகினேன்? விழுந்துச்சு, நான் லாஸ் ஆகிட்டேன். இப்போ வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண மாட்டேன். நான் வின் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணேன்? தானே சூஸ் பண்ணேன். மேலே வந்து 20 ருபீஸ் பெட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்ச்சில். அடுத்த டைம்லாம் நீங்கள் வந்து வின் பண்ண வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணீங்களோ அது மேலே பெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை ட்ரெண்டெல்லாம் இந்த அனலைஸ் பண்ணி ப்ளே பண்ண தெரியாது அப்படின்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம எலிஃபெண்ட் தான் நம்ம பெட் பண்ணியிருந்தோம். தான் வந்து விழுந்துருக்கு. 40 ருபீஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இல்லை அதெல்லாம் இங்கே வேணாம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபண்ட் லெவல் கரெக்டாக இருக்குன்னா நமக்கு தெரியும். ஒன்று
டைகர் விழும் இல்லை எலிஃபெண்ட் விழும். 2ல் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அது மேலே மட்டுமே பெட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 2ல் எதனா ஒன்று விழுந்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பெட் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஒரு டைம் வந்து டி பெட் பண்ணது, ஒரு டைம் இ பெட் பண்ணதுன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா நீங்கள் பெட் பண்ண டைமில் அதுக்கு ஆப்போசிட்டாக விழும். நீங்கள் சேம் இப்போ டீனா டீ மேலே வின் பண்ண வரைக்கும் டீ மேலே போகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வின் பண்ண வரைக்கும் இ மேலே பெட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும்.